கொடைக்கானலில் போதை காளான்களின் சேல்ஸ் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. டஜன் டஜனாக போதை காளான்களை பொட்டலம் போட்டு விற்கும் கும்பல் போலீசில் அடுத்தடுத்து சிக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி போதை காளான் விற்ற மற்றும் வாங்கிய சுற்றுலா என ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுலா வரும் இளைஞர்களை குறிவைத்து போதைக்கு அடிமையாக்கும் உள்ளூர் குருவிகளின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இளம் டூரிஸ்டுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சாரல் மலையில் நனைந்து இயற்கை காட்சிகளை ரசிக்க வருகிறார்கள் என நினைத்து நிம்மதி காணும் உள்ளூர் வாசிகள் தற்போது அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர். காரணம், சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் போதைக்காகவே கொடைக்கானலை தேடி வருவதாக பகீர் தகவல் வெளியாகி உள்ளது. மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக போதை வஸ்துக்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அதிலும் போதை காளான்களின் ஆட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சுற்றுலா வரும் இளைஞர்களை குறிவைத்து போதை காளான் விற்பனை சூடு பிடித்துள்ளது. ஒரு டஜன் காளான் 500 ரூபாயில் இருந்து 5000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இயற்கையாக விளையும் போதை காளான் உடலுக்கு நல்லது என புரூடாவிட்டு உருளைக்கிழங்கு வியாபாரம் போல் சிலர் அதை கையில் எடுத்துள்ளனர். இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் மலையில் ஏறி டார்ச் வெளிச்சத்தில் போதை காளான்களை உள்ளூர் வாசிகள் சிலர் பறிக்கின்றனர். பின்னர் அதை பதப்படுத்தி பாக்கெட்டுக்கு 12 காளான் என பொட்டலம் போடுகின்றனர். அதை கையில் சிக்கும் சுற்றுலா பயணிகளிடம் நல்ல விலைக்கு கைமாற்றி எஸ் ஆகின்றனர். போதை காளான் வாங்கும் இளைஞர்கள் விடுதிகளில் அறை எடுத்து தங்கி விடிய விடிய போதை ஏற்றுகின்றனர். கிட்டத்தட்ட கஞ்சா போதை போலவே அது ஆழ்ந்த மயக்கத்திற்கு தள்ளிவிடும். சில நேரம் அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். இது தெரியாமல் போதை காளானை புகைத்து இளைஞர்கள் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்படி ஒரு ஆபத்து நிறைந்த சம்பவத்தை கட்டுக்குள் கொண்டுவர கொடைக்கானல் போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கி உள்ளனர். மலை பகுதிகளில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேல்மலை கிராமங்களில் உள்ள டென்ட் கூடாரம், டூம் ஹவுஸ், ஏப்ரேம் உள்ளிட்ட விடுதிகளில் சோதனையில் ஈடுபட்டு போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை கைது செய்து வருகின்றனர். சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் போதை காளான், கஞ்சா உள்ளிட்டவற்றை விற்ற மற்றும் வாங்க முயன்ற 10க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 8 போதை காளான் வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாகவும் இதில் 300 கிராம் போதை காளான்கள் மற்றும் 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருப்பதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதி தெரிவித்துள்ளார். இந்த வருஷத்துல மட்டும் நாங்க 8 மஷ்ரூம் கேசஸ், அது இல்லாம 8 கஞ்சா கேசஸ் கொடுத்திருக்கோம். மஷ்ரூம் கேசஸ் 300 கிராம் நியர்லி சீஸ் பண்ணிருக்கோம். கஞ்சா 3 கிலோ சீஸ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 52% செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயில இருக்காங்க. அது இல்லாம ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு 40 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்க பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளா இருக்கு. இது தொடர்பான வழக்குகளில் 52 நபர்கள் சிறையில் தண்டனை அனுபவித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மலைப்பகுதியில் போதை காளான் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வாங்க முற்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாம நம்ம டாக்ஸி கைடு அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம கேர்டேக்கரா ஒரு காட்டேஜ்ல ஒர்க் பண்றவங்க, நார்மலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விவசாயத்துல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே இந்த காளானை எடுக்கிற ஒரு இதுல இருக்காங்க. எடுத்து டூரிஸ்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்கிக்கிறதும் தப்பு. பொசிஷன்ல வச்சிருந்தாலே NDPS ஆக்ட் படி அவங்க குற்றவாளியா தான் கருதப்படுவாங்க. போதைக்காக கொடைக்கானலை தேடி செல்வோம் என்ற எண்ணம் இருந்தால்
கைவிடும்படி இளைஞர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளனர். இதன் மூலம் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி போதை ஏற்றி ஆபத்தை சந்திக்கும் சுற்றுலாவாசிகள் பலரும் இரக்கத்தில் உள்ளனர்.